ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரை வந்து யார் நீன்னு கேட்ட அந்த சந்தோஷே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து நான் ரஜினி சாரை நான் அந்த நோக்கத்தோடு, நான் திட்டுற நோக்கத்தோடையோ இல்லை அவர் ஹர்ட் பண்ணுன்ற நோக்கத்தோடையோ நான் பேசலை. பட் ஆனால் இந்த மெம் கிரியேட்டர்ஸும் இந்த மீடியாவும் தான் இந்தமாரி மாற்றிட்டாங்க. நான் அந்த நோக்கத்தோடு கேட்கல, என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தணுன்றது மாரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு வீடியோவில். ஆனால் ஒரு சில பேர் இப்பயும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, மிரட்டி அவர் வந்து இந்தமாரி வீடியோ எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக வந்து சந்தோஷ் அப்படி பேசியிருக்க மாட்டாரு, ஸோ ரஜினி வந்து அவர் மிரட்டி இருக்காரு, அதனால தான் அப்படி நடந்திருக்குன்றாங்க. எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். அவன் சரண்டர் ஆயிட்டான், அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரியுது, ஸோ அவர் சரண்டர் ஆயிட்டார், அது ஒரு பக்கம் போகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் செஞ்சுன்னு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் இப்போ எல்லாருமே அந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதை குறை சொல்ல, அவர் எந்த கட்சியில் வேணா இருந்துட்டு போகட்டும், ஸோ அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை, அந்த இதுக்குள்ளரே நான் வரல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரை வந்து எல்லாரும் நேற்று கேட்டிருந்தாங்க, இந்த மாரி நீங்க வந்து யாரையும் வந்து நீங்க சமூக விரோதிகள் வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா, யார் அவங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சரா பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில வந்து பாலிமர் நியூஸ்ல நான் ஒரு நியூஸை பார்த்தேன், அதை அவங்க கூட அந்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லைட் ஊழியர்களோட குடியிருப்பு பகுதியை தீ வச்சதா சொல்லி நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து இப்ப கைது செஞ்சிருக்காங்க. நான் கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, ப்ரொட்டஸ்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வந்து நடந்தது, வன்முறை அங்கே நடந்தது. ஆனா எதுக்குமே சம்மந்தமே இல்லாம அவங்களோட குடியிருப்பு பகுதியில் போய் எதுக்கு இவங்க தீ வச்சாங்கன்றது என்னோட முதல் கேள்வி. அதை உண்மையிலுமே அவங்க செஞ்சாங்களா சரியில்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏன் அங்க யார் அவங்க செஞ்சாங்க, அதை அது வந்து செஞ்சது வந்து ஒரு சமூக விரோதி தானே. அது நாம் தமிழர் கட்சி செஞ்சாங்களா செய்யலன்றது அடுத்த பட்சம். அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஸோ அப்ப அங்க வந்து யாரோ தப்பா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியோடைய தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் சார் வந்து ஒரு அந்த பிரச்சனை நடந்துக்கும் போது அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பேசியிருக்காரு, நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காரு, அவரும் போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாதிரியா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள் அங்கே. ஸோ அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் அவர் அமைதியாக நின்றுருக்காரு. ஸோ இந்த மாரி வீடியோலாம் யாருமே வந்து ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி நான் வந்து அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ரஜினியை மட்டும் மக்கள் எதிர்த்து கேட்குறாங்கன்னு சொல்றாங்க, இவரையும் எதிர்த்து கேட்டிருக்காங்க, அந்த வீடியோ லிங்க் இருக்கு, நீங்க அதை பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரஜினி சார் போனாரு, ஒருத்தன் வந்து யார் நீன்னு கேட்டான்னு சொல்லிட்டு அது வந்து உடனே ஸ்ப்ரெட் ஆக தெரிஞ்சது, வைரலாக தெரிஞ்சது. அதே ரஜினி தூத்துக்குடி போயிருக்கும்போது எத்தனை மக்கள் அவரை கையை பிடிச்சிக்கிட்டு வந்து எங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதா, எங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு சொல்லி எத்தனை பேர் அவர் கையை பிடிச்சின்னு அழுதாங்க தெரியுமா? அந்த வீடியோலாம் யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மக்கள் அவர் வந்தார் சொல்லிட்டு எவ்வளோ பேர் அவருக்காக பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் கூடி இருக்காங்க, எவ்வளோ க்ரௌடு இருந்தது. இதெல்லாம் வந்து ஏன் வந்து மீடியா வந்து காட்டவே இல்லை? அவர் செஞ்ச ஒரே தப்புனாக்கா மீடியா பிரஸ் மீட் கொடுக்கும்போது கையை நீட்டி பேசினாரு, ஏன்னு சொல்லிட்டு கத்தினாரு, அது வந்து அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஸோ அவர் சைட்ல இருந்த தப்பை அவரு சரி செஞ்சுட்டாரு. இப்ப மீடியா மேல இருக்க தப்பு யாரு சரி செய்யறது? ஏன் வந்து நீங்க நியூட்ரலா இருந்தாக்கா ரஜினி சார் நல்லதும் காட்டுங்க கெட்டதும் காட்டுங்க. இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நிறைய பேர் வந்து குறைய சொல்லியிருக்காங்க, அவங்க ஆதங்கத்தை வெளிப்பட்டுருக்காங்க. அந்த வீடியோல நீங்க யாருமே நியூஸை சொல்லவே இல்லையே, அவர் செஞ்ச தப்பை மட்டும் தான் நீங்க சுட்டி காட்டுங்க. அப்போ உங்களுக்கு தேவை ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வந்து ஒரு அப்படியே ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க போடுங்க, மற்ற நியூஸ் எதுவுமே நீங்க போட மாட்டீங்கன்ற மாதிரி தான் அர்த்தமாகுது. ஸோ இதுக்கு என்ன பதில், இவருக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு அரசியல் வந்து நடந்துருக்கு, என்ன மாதிரியான உள்குத்து நடந்துருக்குன்றத மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் அதை மக்கள்கிட்டே விட்டுடுறேன். நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும், அந்த ஒரு கட்சியில பர்டிகுலரா, அந்த நாம் தமிழர் கட்சியில பர்டிகுலரா சொல்லி நான் ஹர்ட் பண்ணணும்னா என்னோட நோக்கம் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே காட்டுங்க தான் நான் சொல்றேன் மீடியா கிட்ட. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தப்பா இருக்கட்டும் ரைட்டா இருக்கட்டும் எதுவும் வந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.